அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் நாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று கனடாவில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம், அரசியல் நிலைமையை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடர் அவர்கள் பதவி விலகி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. பதவி விலகியதற்கு காரணம் என்ன என்று உறவுகளுக்கு கூறுவீர்களா? என்னென்று சொன்னால் 2015 ஆண்டு அவர் பதவி ஏற்றிருந்தார். அதாவது லிபரல் கட்சியை சேர்ந்தவர். 2019 ஆண்டு 2021 ஆண்டு இடம்பெற்ற தேர்தல்களில் மிகவும் அமோகமான வெற்றியை அவர் பெற்றிருந்தார். ஆனால் 2015 ஆண்டு தான் மிகவும் அமோகமான வெற்றியை பெற்றிருந்தார். அதன் பின்னர் அவர் 2021 ஆண்டு என்னென்று சொன்னால் ஒரு கூட்டணியாகத்தான் ஆட்சியை அமைத்திருந்தார்கள். இப்ப இந்த பதவி விலகல் என்பது மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களின் ஊடாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது. அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது உள்ளக மோதல்களை தான் சந்திப்பதால் தேர்தலை சந்திக்க தான் பொருத்தமானவன் அல்ல என்று. ஏனென்றால் எதிர்வரும் அக்டோபர் மாதம் தேர்தல் இடம்பெறப் போகின்றது. எனவே அதனை சந்திக்க தான் பொருத்தமானவர் அல்ல என்று. ஏற்கனவே உள்ளக மோதல்கள் அதிகரித்திருந்தன. அதே சமயம் அந்த அப்ரூவல் ரேட் என்றது, இப்ப கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தலைவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரி பொயில்ட்ரி, அவரோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் தலைவர் ட்ரூடோவை விட கிட்டத்தட்ட 20 புள்ளிகள் மேலதிகமாக நிற்பதாக கூறப்படுகிறது. அப்ப இவருக்கு அழுத்தங்கள் இருந்தது என்னென்று சொன்னால், அதாவது இந்த எதிர்வரும் தேர்தலில் இவர் போட்டியிட்டால் தோல்வியடைவார் என்பதால் அவரை பதவி விலகுமாறும், இல்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்றும் கூறியிருந்தார். இதை கூடுதலாக இந்த பதவி விலகலுக்கு மேலும் தூபமிட்டது என்னென்று சொன்னால், அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்து, அதாவது கனடாவுக்கான வரிகளை 25%, பொருட்களின் வரிகளை 25% அதிகரிக்க போகிறேன் என்று சொல்லி, அது கனடாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். என்னென்று சொன்னால் கனடா அதனால் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை லாபமாக பெறுகின்றது என்று ட்ரம்ப் ஒரு கணக்கை கூறியிருந்தார். அதன் பிற்பாடுதான் இந்த கனடாவின் நிதி அமைச்சர் பதவி விலகி இருந்தார். அந்த நிதி அமைச்சரின் பதவி விலகல் அந்த கட்சிக்குள்ளான மோதலை மேலும் அதிகரித்திருந்தது. அது நிதியமைச்சர், அதாவது கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் பதவி விலகியது பிற்பாடு, பதவி விலகுவதற்கு முன்னரே ட்ரூடோ அவர்கள் ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவுக்கு பயணம் செய்து ட்ரம்பை சந்தித்திருந்தார். அப்ப இந்த தற்போதைய நிலையை தணிப்பதற்கு, அதாவது ட்ரம்ப் கனடாவை 51வது மாநிலமாக எடுப்பேன் என்று கூறியிருந்தார். அதன் பிற்பாடுதான் இந்த வரி, அதாவது வரி சலுகையை கனடா பெற வேண்டும் என்றால் கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக பெற வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனை தணிப்பதற்காக ட்ரூடோ அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். ட்ரம்பின் டின்னரில் கலந்து கொண்ட போது கூட ட்ரம்ப் அவர்கள் ஒரு நகைச்சுவையாக கவர்னர் என்றுதான் அவரை அழைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அப்ப அங்கு அவர் சென்றதும் மேலும் பேக்ஃபயர் ஆனதான் கூறப்படுகிறது. அவர்கள் அந்த நிலைமையை தணிக்க சென்றது, ஆனால் அந்த நிலைமை மேலும் மோசமடைந்ததாகத்தான் கூறப்படுகின்றது. அதன் பிற்பாடுதான் இந்த கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் பதவி விலகி இருந்தார். அது மேலும் பிரச்சனையை அதிகரித்திருந்தது. இப்போது பதவி விலகி இருக்கின்றார் ட்ரூடோ. இது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஹவுசிங் பிரச்சனை. உதாரணமாக அவர் ஒன்றை கூறுகிறார், டொரண்டோவில் வீடுகள் சிகாகோவுடன் ஒப்பிடும் போது 50% அதிகமானவை, ரெண்டுகளோ அல்லது வீடுகளின் வாடகை. ஆனால்
சிக்காகோவில் இருக்கின்ற வேலையாளர்கள் டொரண்டோவில் இருக்கிற வேலையாளர்களை விட 50% கூடுதலாக உழைக்கிறார்கள். ஆனால் இங்கு 50% கூடுதலாக இருக்கின்றது. அதே போலதான் அவர் ஒன்றை கூறுவார், வான்கூவரில் வீடுகளின் வாடகை 70% கூடவாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் சியாட்டில் பகுதியில் 70% வான்கூவரோடு ஒப்பிடும் போது குறைவாக இருக்கின்றது. ஆனால் சியாட்டில் பகுதியில் இருக்கிறவர்கள் பெருமளவு வான்கூவரில் இருப்ப தொழிலாளர்களை விட அதிகம் சம்பாதிக்கிறார்கள் என்று கூறுகிறார். இன்னொன்றை கூறுகிறார் என்றால், அதாவது கடந்த 3 வருடங்களாக கனடா $600 பில்லியன் பிரிண்ட் பண்ணி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது 80% இளைஞர்கள் வீடுகளை வாங்க முடியாத நிலையில் அஃபோர்ட் பண்ண இயலாம இருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். 2 மில்லியன் கனேடிய மக்கள் ஃபுட் பேங்கை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருப்பதாக கூறுகிறார். அதாவது பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி தான் இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்தோம். உலக பொருளாதாரம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற இந்த போர்னால் ஏற்படுகின்ற அந்த தாக்கம் தான் அந்த நாடுகளில் கொண்டு வரும். பிரித்தானியாலும் கூட அவ்வாறான ஒரு நிலைமை தானே கடந்த ஆண்டு இருந்தது. இந்த ஆண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எரிவாயுவினுடைய விலை அதிகரிக்குமாக இருந்தால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்று. இனி உங்களுக்கு தெரியும், முன்னாள் வங்கி ஆளுநர், கனடாவுடைய வங்கி ஆளுநர், இங்கிலாந்தினுடைய வங்கி ஆளுநராக திகழ்ந்த மாக்கானி அவர்கள் தான் பிரதமருக்கான இந்த போட்டி, தலைவருக்கான இந்த போட்டியில் பங்கெடுப்பதற்கு சிந்திப்பதாக கூறுகின்றார். நிச்சயமாக அவர் ஒரு உலக பரப்பில் பெருசாக தெரிந்த ஒரு முகமாக பார்க்கப்படுகின்றது. மாக்கானி அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது? இப்ப அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அங்கு 4 பேருக்கு தான் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இரண்டால் இப்போது பிரதமர் பதவி விலகிய பிற்பாடும் ஒரு கேர்டேக்கராக இருக்கிறார், இன்னொரு புதிய பிரதமர் வரும் வரையிலும். அப்ப அதில் முதலாவதாக, அதாவது 4 பேரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதும் சரி. என்று சொன்னால், பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பாஸா இருந்த மாக்கானி அவர்களின் ஒரு பெயராக இருக்கின்றது. அடுத்ததாக பதவி விலகிய நிதி அமைச்சரும் பிரதி பிரதமராக இருந்த கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் என்ற பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு நிதியமைச்சராக இருந்த டொமினிக் லீபலக் என்ற பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு தூதுவராக இருந்த, அதாவது ஒரு டிப்ளமேட்டிக்காக இருந்த மெலோனி ஜோலி என்ற பெயரும் பரிந்துரை செய்யப்படுகிறது. இந்த 4 பேரும் அந்த 4 பேரிலும் ஒருவர் அடுத்த பிரதமராக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் மாகாணின் நியமனம் எவ்வளவு சாத்தியமோ தெரியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு பொருளாதாரத்தினால் வீழ்ச்சி அடைந்திருக்கிற நாட்டை தூக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு வருவதுதான் முக்கியமானது ஒன்று. இப்ப அமெரிக்காவிலும் உங்களுக்கு தெரியும், பைடனை தூக்கிவிட்டு பிசினஸ் மேனை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள், ட்ரம்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கனடா பிரதமர் பதவி விலகல் தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்விட்டர் தளத்தில் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது பொருளாதார அழுத்தத்தை அறிந்துதான் அவர் பதவி விலகி இருப்பதாகவும், எனவே இனி அந்த கனடா 51 மாநிலமாக தங்களுடன் இணையலாம் என்று சொல்லியும், அவ்வாறு இணைந்தால் வரிகளை கட்ட தேவையில்லை என்றும் சொல்லியும், சீன ரஷ்ய கப்பல்களின் அச்சுறுத்தல்களில் இருந்தும் பாதுகாக்கலாம் தங்களை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் கனடா ஒரு நாடாக இயங்குவதற்கு அமெரிக்கா தியாகம் செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் தன் நிலையில் இருந்து கீழிறங்கவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நிலை ஒரு பெரிய ஒரு பாதிப்படைந்திருந்ததை நாங்கள் பேசியிருக்கின்றோம், அவதானித்திருக்கின்றோம். நரேந்திர மோடி அவர்கள் கூட இது தொடர்பாக, அல்லாத அங்கு உள்ள தலைமை அரசியல்வாதிகள் கூட இது தொடர்பாக கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகத்தான் அவர்கள் பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள்? உண்மையில் கனடா நல்லொரு மாற்றம் என்று சொல்லும் போது, சீக்கிய மக்களின் பங்களிப்பு கனடா அரசியலில் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அது ஒரு லொபியிங் என்று இந்தியா கருதுகின்றது. ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவுக்கு அனுகூலமானது என்று இப்போது கூற முடியாது. ஏனென்றால் எதிர்வரும் கட்சிகளும் கூட இந்த சீக்கிய மக்களின் வாக்குகளில் தங்கி இருக்க வேண்டிய நிலை இருக்கும். அது மட்டுமல்லாது கனடா ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்தவரையில் அவர் கூறிய ஒரு விடயம் என்று சொன்னால், கனடாவின் இறமைக்கு பாதுகாப்பு என்றுதான் கூறியிருந்தார். அதாவது கனேடிய மண்ணில் வைத்து கனேடிய பிரஜை ஒருவரை கொலை செய்வது என்பது கனடா என்ற ஒரு நாட்டின் இறமை பிரச்சனையாகத்தான் முன் கொண்டு வந்திருந்தார்.
அப்ப அதை எவ்வளவு தூரத்துக்கு இந்த அடுத்த அரசு அதை அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இது கனடாவின் இறமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடுத்ததாக வெளிவார கொள்கை சம்பந்தமான பிரச்சனை. கனடாவின் வெளிவார கொள்கைகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு எதிரானதாக கனடாவின் கொள்கைகள் ஒருபோதும் இருக்காது என்பதால். ஆனால் இப்ப ஜஸ்டின் ட்ரூடோவை இந்தியா ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இலங்கை தமிழர்களுக்கும் அவர் ஆதரவாக இருந்ததும் இந்தியாவுக்கு சினத்தை ஊட்டியதாகத்தான் இருந்தது. எனவேதான் கனடா பிரதமரை பல தடவைகளில் இந்தியா தண்டித்திருந்தது. அவரை இந்தியாவுக்கு வரும்போது கூட அவருக்கான அந்தஸ்தை கொடுக்கவில்லை. அதே போல அவர் G20 மாநாட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் இந்த விமானம் புறப்படுவதற்கு கூட பல தாமதங்களை ஏற்படுத்தி இருந்தது என்று சொல்லி பல சம்பவங்கள். ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்பதை இது இன்னும் ஒரு சம்பவம் எடுத்து காட்டுகிறது. நிறைவாக உங்களிடம் கேள்வி என்னவென்றால், அரசர்களே, உலக ஒழுங்கில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சமீபத்தில் ஒரு உரையாடல் ஒன்றில் நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கூறியிருந்தார்கள், கனடா தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது கனடா அமெரிக்காவுடைய ஒரு மாநிலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது போலும். இனி சீனாவை பொறுத்தமட்டில் தாய்வானை தன்னோடு இணைத்துக் கொள்வதாகவும், இனி ரஷ்யாவை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும் யுக்ரைனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்று உலக ஒழுங்கில் ஒரு மாற்றம் வருகின்றதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த 3 சம்பவங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா? என்னென்று சொன்னால், இந்த 2024ஆம் ஆண்டு மிகவும் ஒரு கடுமையான வருடமாகத்தான் அவதானிகள் பார்க்கிறார்கள். பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடுமையான மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. அந்த மாற்றங்கள் சில வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கின்றன, சில ஆபத்துக்களையும் வழங்கி இருக்கின்றன. அதை எவ்வாறு எடுக்க போகிறார்கள் என்பதுதான் தங்கி இருக்கின்றது. இந்த எதிர்வரும் 12 மாதங்களும் இந்த வருடம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்றுதான் கூறுகிறார்கள். பல உலகத்தில் பல மாற்றங்கள் நிகழும், பல மோதல்கள் ஆரம்பமாகும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூறியது போலதான் உலக ஒழுங்கும் சிதறிவிட்டது. இப்ப அமெரிக்க அதிபர் கிரீன்லாண்டை எடுக்க போவதாக கூறுகிறார். அடுத்ததாக பனாமா கால்வாயை கைப்பற்ற போவதாக கூறுகிறார். கனடாவை கைப்பற்ற போவதாக கூறுகிறார். அதே போல நேரம் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஜோர்ஜியாவை கைவிடுவதாகவும் இல்லை. அதே நேரம் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றால் அது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். அப்ப ஐரோப்பிய நாடுகளும் இப்ப அமெரிக்காவை கண்டு அஞ்சுகின்றன. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, அண்மையில் இலோன் மஸ்க் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தார். பிரித்தானியாவில் இருக்கின்ற ஆட்சியை அமெரிக்கா அகற்றி ஒரு நல்ல ஆட்சியை அமெரிக்கா உருவாக்குவதற்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்களா? 10 மணித்தியாலத்தில் 1.4 மில்லியன் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் 60% மக்கள் ஸ்டாமரை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பிரித்தானிய அரசு கூறியிருக்கிறது. அமெரிக்கா இவ்வாறு எல்லா நாடுகளையும் தன் வசம் கொண்டு வர போகிறதோ? இனி இப்ப எலோன் மஸ்கும் ட்ரம்பும் தான் ஐரோப்பிய எல்லா நாடுகளையும் தங்கள் கைக்கு கொண்டு வர வேண்டிய கைக்கு ஒரு கொலனியாக மாற்றப் போகிறார்களா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல இப்ப ஜெர்மனின் தேர்தலிலும் இலோன் மஸ்க் அவர்கள் கடுமையாக இன்டர்ஃபியர் பண்ணுவதாகவும் அதை மக்ரோன் அவர்கள் கூறியிருக்கிறார். இலோன் மஸ்க் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தேர்தல்களில் அவர் கடுமையான தலையீடுகளை மேற்கொள்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுக்கான தனியான வெளிவார கொள்கை, தங்களுக்கான பாதுகாப்பு, தங்களுக்கான பொருளாதாரத்தை கட்டியமைக்க தவறியதும் அமெரிக்காவை சார்ந்து நின்றதும் இன்றைய நெருக்கடிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இது இப்ப இவர்களுக்கு இந்த மோதல் தாய்வானை சீனாவை பொறுத்தவரை சீனாவுக்கு மிகவும் ஒரு அனுகூலமான இவ்வாறான ஒரு நிலைமை ட்ரம்ப் கொண்டு போகும்போது சீனா தாய்வானை இணைப்பதற்கும் இணைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போது பொலிட்டிகோ நாளேடு ஒன்றை கூறியிருக்கின்றது, தாய்வான் அதாவது அமெரிக்கா சீனாவுடன் ஒரு நல்லுறவுகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் கூறுகின்றன. அதான் உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்று கூறுவார்கள். ஒரு உலகம் ஒரு நாடாக மாறப்போகிறதோ தெரியவில்லை. நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது, எல்லா சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக உலக ஒழுங்கில் ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. மெதுவாக அந்த மாற்றம் இந்த போரினூடாக மிக விரைவாக மாறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிகின்றது. இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றால் அதனால் என்ன விளைவுகள் வரப்போன்றதோ நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர் போரை விரும்பாத ஒருவர். ஆனால் இஸ்ரேல் பலஸ்தீனியன் போர் தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். அதை எவ்வாறு கையாளுவார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பல விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். மர்சோகளே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்
இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.